ரஃப் அண்ட் டஃப் நடத்தக்கூடிய 15K டோர்னமெண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த கிராண்ட் ஃபினாலுக்கு வந்திருக்கக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரஃப் அண்ட் டஃப், இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா எம்எல்சிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பார்க்குறது ரஃப் அண்ட் டஃப்பை எம்எல்சிசியோட சேம் பேர் வராங்க. ஓப்பனிங் பேர் இன்ஃபேண்ட் மற்றும் ராம். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட், ராம் நான் செகஷனில் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி வந்திருக்காங்க. முதல் பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து, முதல் பந்து ஷார்ட் பவுண்டரியில் ஒரு பெரிய ஆறுங்க தலையை தாண்டி போயிருக்கு, குத்தி ஏற்றிட்டாரு. முதல் பந்து செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து குத்தி கரெக்டாக பேட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. டேக்கன் ப்ரோ ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க, விக்கெட் தள்ளியிருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்து வெளியே. 1-1 பேட்ஸ்மேன் கிருஷ்ணா வராங்க. தேர்ட் பால் ஓவரில் பண்ணிட்டு கிருஷ்ணா ஸ்லோவர் ஒன் ஃப்ளோட்டட் டெலிவரி ஸ்டம்ப் லைனில் போட்டார், சிங்கிள். 4th ஒன் ராமர்கள் ஸ்ட்ரைக்கில். ஐயோ லெக் ஸ்டிக்கை பார்த்து வந்துச்சு, ஷாட்டில் ஃபீல்டுலன்னு தெரிஞ்சு தட்டி விட்டு டபுள் எடுக்க முயற்சி, வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்துருக்காருங்க விக்கெட் கீப்பர் ஹரி. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் இறங்கி வரதை பார்த்து விலக்கி போட்டார், கிரீஸுக்குள்ளே போட்டார். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் ஸ்லோவாக தூக்கி போட்டாருங்க. டெஸ்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேனை, குத்தி திரும்பிச்சு பந்து. நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாங்க, நல்ல புல்லட் த்ரோவாங்க, சிங்கிள் மட்டுமே ஓவர் முடிக்கிறாங்க. அதோட முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எம்எல்சிசி. செகண்ட் ஓவர் பார்த்துக்க ஹரி வந்திருக்காங்க. ஓவர் விக்கெட்லேருந்து முதல் பந்து கிருஷ்ணா ஸ்டெக்கு சரியா அப்பால தரையோட தட்டிட்டாரு. திலீப் அங்கே ஃபீல்டர், ஐயோ அதை நல்ல சாக்ரிஃபைஸ், அங்கே 2க்கான வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்தாங்க. ரன் அவுட்டு. ஹரி டு கிருஷ்ணா, கோட் ஷாட் வந்த வாக்கில் ஆனாரு. ஐயோ புடிச்சாருங்க, பால டேக் கையில் விழுந்த கேட்சை மிஸ் பண்ணாலும் செகண்ட் அண்ட் தேர்ட் 4th டேக்கில் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் ஓப்பனிங் பேரை உடச்சிருக்காங்க, விக்கெட்டை அள்ளியிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் திலீப். ஹரிஷ் இவர் பிடிக்கும் முதல் பந்து இல்லை பிளே வர விட்டு தட்டினாருங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. டபுளாகவும் மாற்றுறாங்க, அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல் ஈஸியாக்கிச்சு இந்த 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இந்த பந்து நல்ல வேகத்தில் போட்டார், கால் குத்து பந்து, ஸ்லாட்டு கூட கிடையாது. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் டிஃபென்ஸுக்கு போனாங்க, பவுலர் கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. ரன் அவுட்டுங்க. இந்த கெயின் ஒரு ரன் அவுட்டை பார்க்க முடியுது. அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி வந்திருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாங்க, விலக்கி போட்டாருங்க, டாட்டு போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 எம்எல்சிசி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வீரமணி இறங்கியிருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சுபாஷ் வந்திருக்காங்க. ரவுண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து நல்ல பந்து, வந்த திசையிலே ஆனார், சிங்கிள் எடுக்கிறாங்க. டபுளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த பந்து. செகண்ட் ஒன் நல்ல வேகத்தில் போட்டாங்க, நல்ல லைன்லேருந்து போட்டாருங்க, அவுட் சைட் ஆஃபில் விளக்கியே போட்டார், டாட் பாலிங்க. தேர்ட் ஒன் சுபாஷ் டு வீரமணி, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, குத்தி தலையை ஒட்டி வருது பந்து. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு, கோல்டன் டாட்ஸ் இதெல்லாம். 4th ஒன் டவுன் த விக்கெட்டு போய் தூக்கி சாத்திட்டாருங்க, போட்ட 2 டாட்டுக்கு சேர்த்து தலையை தாண்டி போக வச்சிருக்காரு. அங்கே ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன், கிளாசிக்கல் ஷாட் ஆடி இருக்காரு. லாஸ்ட் ரிமைனிங் ஒரு ஸ்லோவர் ஒன் 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்து வெளியே திருப்பி விட்டாருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கட்டர் கிங் வந்திருக்காங்க. கடைசி பந்து பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில், டார்கெட் டிசைடிங் பந்து. ஒரு பிடிக்கிற முதல் பந்து டவுன் த விக்கெட் போனாருங்க, பெரிய ரன்னுக்கு ஆசைப்படல, நல்ல பந்துக்கு மரியாதை கொடுத்து தட்டி விட்டு சிங்கிள் எடுத்தாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காருங்க. 2 எடுத்து இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. முதல்ல பேட்டிங் முடிச்ச எம்எல்சிசி 22 அடிச்சிருக்காங்க. ஸோ 18 பாலில் 23 இப்போ டார்கெட்டு ரஃப் அண்ட் டஃபுக்கு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரிஷ், சுபாஷ் நான் செகஷனில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கட்டர் கிங் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து பேட்டில் பட்டிருக்குங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. மனோ அங்கே ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுபாஷ் இப்போ செகண்ட் ஒன் ஒரு பிடிக்கிற முதல் பந்து உலக்கற்ற வேரியேஷன், பேக் ஆஃப்லேருந்து திருப்பினாங்க, பேஸே கொடுக்காம போட்டாங்க. தேர்ட் ஒன் ஐயோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து, ஸ்டெம்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நகர்ந்து போனார் லெக் சைடில் ரூம் கொடுக்க. 4th ஒன் சூப்பர் டெலிவரிங்க, வாட பால் அது பாடி லைன்ட்ட குத்தி கரெக்டாக வெளில எடுத்தார். அடுத்த ஷார்ட்டாக இருந்துச்சு, டீப்லேருந்து வரணும் வீரமணி வெறி கொண்டு வராருங்க. சிங்கிள்
லாஸ்ட் ஒன். நல்ல பேஸோட வந்த பந்து சொருவிட்டாருங்க. பேட்டை போட டைமிங் கொடுக்கல, விக்கெட்டோட ஓர முடிகிறாரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. ரஃப் அண்ட் டஃப். செகண்ட் ஓவர் கௌதம் போட வந்திருக்காங்க. மீதமுள்ள 12 பந்தில் 21 ரன் தேவை. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். கௌதம் வந்து சுபாஷ் நல்லா போட்டுக்காருங்க. ஸ்டிக்கில் இறக்க தான் முயற்சி, சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மேன் திலீப். செகண்ட் ஒன் கௌதம் வந்து ஒருபடியும் முதல் வந்து ஃபுல் டாஸ் பால் நல்ல வேகத்தில் வந்துச்சு. இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாட் பால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் நல்ல வேகம். ஓம்மா உடம்பு ஒட்டி வருது. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. ஃபோர்த் ஒன் பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா அப்பா ஏன் அப்படி போடுற அதில் நல்ல ரன் அவுட்டுங்க. அப்பா நல்ல வேகம் வந்துச்சு. விட்டுருந்தா எண்ணெய் அடிச்சு தூக்கியிருக்கும். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் லென்த்தில் வச்சு ஏற்றினாருங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த சிங்கிளோட இங்கே நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. முக்கியமான வந்து இந்த ஓவரோட கடைசி பந்து ஸ்டெம்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணார். போன பால் போயிட்டு ரீபாந்த பால். இந்த ஓவரோட கடைசி பந்து மணி ஸ்ட்ரைக்கில் நல்லா பந்து போட்டுக்காருங்க. டெஸ்டிங் லைன்லேருந்து போட்டாங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ரஃப் அண்ட் டஃப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. 6க்கு 18 தேவை. 3 பெரிய ஹிட்டு மேட்சை மாற்றும். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கக்கூடிய பவுலர் திருச்சி சன் வந்திருக்காங்க. ராஜசேகரன் வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட்டில் முதல் பந்து பெரிய வீசுக்கான முயற்சி. சிங்கிள் மேக்ஸிமம். இல்லை வச்சு வராங்களாம் பார்க்கலாம். சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஒன் ஓவரில் 5க்கு 17 தேவை. டவுன் த விக்கெட் போய் ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. பேக் டு பேக் இங்கே 2 சிங்கிள். தேர்ட் ஒன் ஓவரில் நல்லா வந்து போட்டுருக்காருங்க. சாமையாக போட்டார். ஒரு யார்க்கர் ஒன்று 3 ஃபீல்டர் விரட்டி விட்டாங்க. இதுவும் சிங்கிளாக மாறி இருக்குது. ஃபோர்த் ஒன் 15 நீடட் மீதமுள்ள பந்தில் ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணாங்க. டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. கவர்ஸில் ஃபீல்டர் இன்ஃபேண்ட் சிங்கிள். லாஸ்ட் ரிமைனிங் 4 பந்து போட்டிருக்காங்க. வைட் யார்க்கருக்கு போனார், விளக்குனார். லெக் சைடில் விளக்குறத பார்த்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பந்து உள்ளே போட்டிருக்காங்க. பின்னாடி போயிருக்கு ஓடல அவங்களும். இந்த டாட்டோட ஃபைனல்ஸில் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க MLCC. அதே மாதிரி இங்கே நமக்கு சான்ஸ் கொடுத்த ரஃப் அண்ட் டம்ப் கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு LSCC திருச்சி. ஸோ 20K சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ரஃப் அண்ட் டஃப் கிரிக்கெட் கிளப் மற்றும் மிஸ்டர் ரியல் ஸ்ட்ராங் ஜிம் நடத்தும் 16ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி முடிவடைந்துள்ளது. இது 4ஆம் பரிசு வென்றவர் ஆல்பா டீம். வழங்குபவர் பிரபு. முதலாவது வார்டு கவுன்சிலர் சமயபுரம். கொஞ்சம் ஜெகதீஷ் வந்துட்டு கொடுக்குறாரு. ஆல்பா டீம் கேப்டன் எந்திரிச்சாங்க. பிரைஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டாரப்பா. ஆல்பா சிசி போட்டாடுங்கப்பா எல்லாரும். எந்த கஷ்டமான வந்துட்டு தளபதி பிரதர்ஸ். வழங்குபவர் வா சக்திவேல். 3வது வார்டு கவுன்சிலர் மன்னச்சநல்லூர். பரிசு கொடுப்பதற்காக சம்மதகுமார் அண்ணன் என்ன வாங்கினேன். மெடல் ஒரு நிமிஷம். மெடல் ஒன்று எடுங்கப்பா. இங்க வந்துருச்சு. மெடல் வந்துருச்சு. ஆனா மெடல் போட்டுருங்க. கொடுக்க அஜித்குமார் கூப்பிடுவோம். அஜித்குமார் வாங்கப்பா. கோப்பை கொடுங்க. தேர்ட் பிரைஸ்க்கு ஓனர் மன்னாச்சந்தூர் மற்றும் நட்சத்திர தலைகள் உள்ளது. அனைத்து சர்வீஸும் சிறந்த முறையில் செய்து செல்லப்படும். 2ஆம் பரிசு வழங்குபவர் திரு சி கதிரேசன் BE MLA மன்னாச்சந்தூர் அவர்கள். வாங்கிக்கோங்க. சரண் டீம் கேப்டன். ஒரே நிமிஷம். குரு வாடா கத்துங்கண்ணா. MLCC
இன்னைக்கு கேப்டன் முன்னாடி வரவங்க கூப்பிடுகிறோம். வழங்குவது திரு சி கதிரவன் எம்எல்ஏ. அதை கொடுக்க கூப்பிடுவதற்காக மிஸ்டர் ரியல் ஸ்ட்ராங் மேன் விஜய் அண்ணா அவர்களை கூப்பிடுறோம். மெடல் பரிசு கோப்பை அனைத்தையும் கொடுத்துருங்க. டோர்னமெண்ட் எல்லாத்துக்கும் வந்ததுக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் நன்றி. அவருக்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு எல்ஹெச்சிசி அண்ணா வழங்குறாரு. எல்ஹெச்சிசி பரத் யூடியூப் வெப்சைட்டை மெடலும் வந்துட்டு அஜித் குமார் வழங்குறாருப்பா. மன்னை மொபைல் ஸ்ரீ மன்னை மொபைல் சேல்ஸ் அண்ட் சென்டர் மன்னச்சநகர் மற்றும் நச்சியம் எங்களிடம் அனைத்து சர்வீஸ்களும்